சீமானுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு கோடாரி காம்பு. இந்த கோடாரி காம்பு வெட்டுபவனுடைய கையை பாதுகாக்கிறது. நீங்க பிராமண கடப்பரை எடுத்துட்டு வாங்க, நாங்க திராவிட புல்டோசர் எடுத்து வரோம். பாப்போம், நான் பாப்போம். எங்களுக்கு மேற்பதினாள் இயக்கம் எங்களுக்கு ஓட்டு வாங்குறத பத்தி எல்லாம் கவலை இல்லை. எங்களுக்கு 5 ஓட்டு உழுகட்டும், 50 ஓட்டு உழுகட்டும், எங்களுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் 2026 தேர்தலில் சீமானவர்களை குறித்துக் கொள்ளுங்க. நீங்க எங்கெல்லாம் போட்டி போடுறீங்களோ அத்தனை இடத்திலும் உங்களுக்கு எதிராக மேற்பதினாள் இயக்கம் வேலை செய்யும். துரோகிகளை ஒளி என்று மேதகு பிரபாகரன் சொன்னார். நாங்கள் பிரபாகரன் வழியில வந்தவர்கள். சீமானு சொல்லிக்கிறேன், உமக்கு எதிராக ஏனென்றால் நீங்க பிஜேபியோட பி டீம் எல்லாம் கிடையாது, நீங்க தான் பிஜேபி. RSS என்றைக்குமே நேரடியாக எந்த வேலை செஞ்சதில்லை. அவங்களுக்கு பல பிரிவுகள் இருக்கிறது. அதுல தமிழ் தேசிய பிரிவு தான் நீங்க. எங்களுக்கு RSS என்பது வைர எதிரி. அதை வேற இருக்காம நாங்க விட மாட்டோம். அப்படி வேற இருக்கணும்னா RSSல தமிழ் பிரிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வேறறுப்பது தேர்தலில் எங்களுக்கு தலையாய பணி. எங்களுக்கும் RSSக்கு சண்டை குறுக்க வந்த அது என்னவோ அதான் நடக்கும். எங்களுக்கு பதவி தேவையில்லை, உங்களை மாதிரி சொகுசு எங்களுக்கு தேவையில்லை. நாங்க மேடை ஏறி வீரவசனம் டயலாக் பேசுற ஆளும் கிடையாது. வேலையை முடிச்சு விட்டுருவோம். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.